நமஸ்தே. விசாரத் பூர்வாது மெயின் புக்கிலேருந்து உங்களுக்கு இந்த டிப்பனியை நான் எடுக்கிறேன். शकलदीप बाबू பார்க்கலாம் टिप्पणी पर। शकलदीप बाबू अपने बेटे नारायण बगवा को डिप्टी कलेक्टर बनने की कामना करते हुए बेहद खुश होते हैं। இந்த शकलदीप பாபு அப்படிங்கிற பெரிய பையன் பேர் வந்து நாராயணன். அவரை வந்து பௌவா அப்படின்னு வீட்டில் கூப்பிடுவாங்க. அவர் வந்து டெப்டி கலெக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. आरंभ से अंत तक वात्सल्यमय पिता की मनोभावना का यथार्थ चित्रण मिलता है। இந்த எஸ்ஏல ஸ்டார்டிங்லேருந்து அந்த வரைக்கும் அவர் ஒரு பாசமிகு தந்தையாக நடந்துக்கிறார். शकलदीप பாபு முக்தார்த்தே, அவர் வந்து ஒரு நில புரோக்கர், நிலத்தை வாங்கிறது விற்கிறது இந்த இது மாதிரி பண்ணுவார். உன்கி பத்னி ஜமுனா தி, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஜமுனா. உன்கே தோ பேட்டே தே, 2 பசங்க இருக்காங்க அவருக்கு. बड़े का नाम नारायण था जो बउआ के नाम से पुकारा जाता है। பெரிய பையன் பேர் வந்து நாராயணன், அவரை வந்து வீட்டில் பௌவா அப்படின்னு கூப்பிடுவாங்க செல்லம்மா. உஸ்கி உமர் 24 साल की थी, அவருடைய வயசு வந்து 24 வயசு. சோட்டா 12 साल का था, उनका नाम टुनटुन था. சின்ன பையன் வந்து 12 வயசு இருக்கும், அவனுடைய பேர் வந்து டுன்டுன். நாராயண்கோ நோக்கரி நகி மிலி, நாராயணனுக்கு வந்து வேலை கிடைக்கல. டெப்டி கலெக்டர் बनना चाहता था, அவர் வந்து டெப்டி கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. பிதாஜிக்கு अपने बेटे की कामयाबी पर विश्वास नहीं था, அப்பாவுக்கு வந்து அவனோட முன்னேற்றத்து மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, விஸ்வாஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. நாராயண் 2 बार डिप्टी कलेक्टर की परीक्षा में सफल नहीं हुआ. இந்த நாராயணன் பெரிய பையன் வந்து 2 டைம் டெப்டி கலெக்டர் எக்ஸாம் எழுதுறாரு, 2 டைமும் फेल ஆயிடுறாரு. शकलदीप बाबू का विचार था कि साधारण नौकरी भी नहीं मिली तो डिप्टी कलेक्टर कैसे. அவர் அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு நார்மல் ஒரு சாதாரண வேலை கூட இவருக்கு கிடைக்கல, இவெல்லாம் எங்கே டெப்டி கலெக்டர் ஆக போகிறான் அப்படின்னு நினைக்கிறார். வாத்சல்யமை மாதானே अपने पति से कहा, அம்மா வந்து சொல்கிறாங்க, ஒரு பாசமிகு தந்தை அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, दो दिन से பௌவா உதாஸ் ஹே, 2 நாளாக வந்து பையன் உதாஸ் சோகமாக இருக்கான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. 2-3 दिन से ஃபீஸ் பர்னா ஹே, 2-3 நாளைக்குள்ளே ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறாங்க. அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பேராவில் திரும்ப இந்த பேராவை எடுக்கிறேன் பாருங்கள். नारायण दो बार डिप्टी कलेक्टर का परीक्षा में सफल नहीं हुआ. இந்த நாராயணன் வந்து பெரிய பையன் வந்து 2 டைம் டெப்டி கலெக்டர் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிடுறாரு. शकलदीप बाबू का विचार था कि साधारण नौकरी भी नहीं मिली तो डिप्टी कलेक्टर கைசே அப்படிங்கிறார். ஒரு நார்மலான வேலை கூட இவனால் தேட முடியல, இவெல்லாம் எங்கே டெப்டி கலெக்டர் ஆகிறது அப்படிங்கிறார். வாத்சல்யமை மானே अपने पति से कहा, அம்மா தாய்ப்பாசமிக்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 2 दिन से பௌவா உதாஸ் ஹே, 2 நாளாக நம்ம பையன் சோகமாக இருக்கான் அப்படின்னு அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க. 2-3 दिन में ஃபீஸ் பர்னா ஹே, இன்னும் 2-3 நாளைக்குள்ளே டெப்டி கலெக்டர் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வந்து அப்பா கிட்ட. மகர் ஆப்சே மாங்கனே மே டர்த்தா ஹே, ஆனால் உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறதுக்கு அவன் பயப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. बेटे पर अविश्वास के कारण वे पहले रुपये देने तैयार नहीं होते. பையன் மேலே கான்ஃபிடென்ட் இல்லாத காரணத்தினால ஃபஸ்ட்டெல்லாம் காசு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஃபிர்பி பித்தா கா கர்த்தவிய நிபானா படுத்தா ஹே, ஆனாலும் அப்பாவுடைய கடமையை செய்யணும்னு நினைக்கிறாரு. वे बाहर जाते हैं और रुपयों का बंदोबस्त करते हैं. வெளியில் போகிறாரு, பணத்துக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாரு. वे खुद सोचने लगते हैं कि அவர் தானாகவும் திங்க் பண்ணுறாரு. गलती किसी की नहीं, யார் மேலேயும் தப்பில்லை. सारा दोस्तों उन पर है, எல்லா குற்றமும் என் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு, उन दिन से अपने बेटे को सभी प्रकार की सुविधाएं देने लगते हैं. அந்த நாள்லேருந்து பையனுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. தேக்கா கி பேட்டா காஃபி மெஹனத்தி ஹே, அவர் பார்க்குறாரு பையன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. 19 घंटे पढ़ने में तल्लीन है,
19 மணி நேரமாக அந்த பையன் படிச்சுட்ருக்கான். बेटे के लिए मेवा सिगरेट आदि की भी व्यवस्था करने लगते हैं. ட்ரை ஃப்ரூட்டு சிகரெட்டு இதெல்லாம் வாங்கி பையனுக்கு கொடுக்குறாரு. நல்லா படிக்கட்டும், அவனுக்கு பிடிச்சமான ஐட்டத்தெல்லாம் கொடுக்குறாரு. பேட்டா இலகாபாத் மே இம்திஹான் தேனே நிக்கலா தோ, அவர் இலகாபாத்துக்கு பரீட்சை எழுத போகிறாரு பையன். ஷக்கல்தீப் பாபு ரயில்வே ஸ்டேஷன் போச்சு. அவர் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகுறாரு. அங்கே போய் வெயிட் பண்ணுறாரு. நாராயண் லிக்கித்து பரீட்சா மே தோ உத்தீர்ண ஹோ ஜாத்தா ஹே, அவங்க பெரிய பையன் நாராயணன் ரிட்டர்ன் தேர்வில் பாஸ் ஆகிடுறான். லேக்கின் இன்டர்வியூ மே உன்கா ரேங்க் பகுத் பீச்சே रहता है. இன்டர்வியூவில் அவனுடைய ரேங்க்கு ரொம்பவும் பின்தங்கி இருக்கு, ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. இஸ்ஸே ஷக்கல்தீப் கோ துக்கு ஹோத்தா ஹே, இதில் அப்பா ரொம்ப சோகம் அடைகிறாரு. லேக்கின் அப்போ அப்பனே துக்குக்கு பரவாக நா கறிக்க, அவருடைய துக்கத்துக்கு அவரோட துக்கத்தை ரொம்ப கேர் பண்ணாமல் ஒதுக்கிட்டு பேட்டைக்கு துக்குக்கோ பையனோட சோகத்தை நினச்சி பहचानकर एक आदर्श पिता के रूप में व्यवहार करते हैं. அவருக்கு எந்த கவலையும் இல்லாத மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு பையன் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்கம்மா.